அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். அனைவருக்கும் இனிய மாசி மக நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் அனைத்து தெய்வத்தோட அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சோமவாரம், மாசி பௌர்ணமி, அதோடு மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் அப்படிதான் வரும். அதோடு சேர்ந்து 6 கிரகங்கள் இன்றைய தினம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதுதான் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைகளும் கூட நமக்கு பெருமளவு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இன்று மாலை 6:30 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம், ஒரு இலை மேல் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம், அரிசி பானையில் இன்று இரவு நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு சூட்சுமமான பொருள் என்ன அப்படிங்கிறத 2 பதிவுகளாக நேற்றே நான் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்து பயனடைங்க. இன்கேஸ் அந்த பதிவுகளில் சொல்லப்பட்டிருந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கலனா தயவு செய்து இந்த ஒரு தீபத்தை உங்கள் குலதெய்வத்திற்காக நீங்கள் ஏற்றுங்க. எதற்கு இந்த நாளில் குலதெய்வத்திற்காக நம்ம இதை ஏற்றணும் அப்படின்னா, பௌர்ணமி அப்படின்னாலே அன்றைய தினம் நம்ம கிரிவலம் வர்றது, குலதெய்வத்திற்கான பூஜை செய்கிறது. நிறைய பேர் லக்ஷ்மி நாராயண பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை இதெல்லாம் செய்வாங்க. அந்த நிலவு வானத்தில் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டு இருக்கும்போது நம்ம இந்த பூஜைகள் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டுவதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள், பின்னடைவு அல்லது சண்டை சச்சரவுகள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பட்டிருந்த தடை, இவை எல்லாம் நீங்கி உங்களுடைய குடும்பம் அசுர வேகத்தில் முன்னேற்றம் அடையும். உங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு நிமிடம் கண்களை மூடி வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாளில் நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அதே போல் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பும் நம்ம குலதெய்வத்தை நினைக்கணும். குலதெய்வத்தோட ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருந்தால் உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். அல்லது குலதெய்வ கோவிலோட மண் அப்படிங்கிறது நிறைய பேர் நிலைவாசலில் கட்டியிருப்பாங்க, அல்லது பூஜை அறையிலையாவது வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம குலதெய்வத்தை பற்றி ஒரு பதிவுகள் போடும்பொழுது நிறைய பேர் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்றாங்க. அப்படி தெரியாதவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது திருப்பதி வெங்கடாஜல பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது காஞ்சி காமாட்சியையும் ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தான் தெரியாதே தவிர உங்களுடைய குலதெய்வத்துக்கு நம்முடைய குலத்தை சேர்ந்தவர்கள் யார், அவங்க எங்கே வசிக்கிறாங்க, எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க உங்களை பின்பற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் குலதெய்வமே நீ என்னோட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தினம்தோறும் ஒரு நிறை சொம்பை உங்கள் பூஜை அறையில் வைத்து அதில் மஞ்சள், குங்குமம், உதிரி பூக்கள்லாம் போட்டு நீங்கள் வேண்டுங்க. டெய்லி அந்த தண்ணியை மாற்றணும். அந்த தண்ணியை மாற்றிட்டு தான் நீங்கள் விளக்கே ஏற்றணும். குலதெய்வம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அமரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள்லாம் நமக்கு வழிபாடு செய்யணும். நீங்கள் குலதெய்வத்தை மறந்துட்டு மற்ற எந்த தெய்வங்களுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு செஞ்சு நீங்கள் யாகம் செஞ்சாலும் சரி, பூஜைகள் செஞ்சாலும் சரி, குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்கள் நமக்கு அவர்களுடைய அருளை தருவார்கள். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான நாளில் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றும்போது உங்கள் குடும்பம் அசுர வேகத்தில் முன்னேற்றம் அடையும். அந்த வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஏற்ற வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றலாம். அதே போல் நாளை மாலை 5 மணி வரை நேரம் இருக்குது. அதாவது 3ஆம் தேதி மாலை 5 மணி வரை நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கும் ஏற்றலாம். இன்றைக்கி ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு கிரகணம் அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு லேட்டாகும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதனால் இன்றைக்கே நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது. இப்போ வாங்க அந்த விளக்குக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருட்களை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கலச சொம்பு வேணுங்க. நம்ம வீட்டில் தினம்தோறும் நிறைய சொம்பு வைப்போம் இல்லையா, நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். எவர் சில்வர் சொம்பு மட்டும் வேணாம். பித்தளையோ வெள்ளியோ அல்லது மண் சொம்பு கூட பரவாயில்ல.
மண்கூடம் கூட பரவாயில்ல. இதில் நல்லா மஞ்சளை பூசிட்டு 3 இடங்களில் பொட்டு வச்சுடுங்க. இதற்கு மேலே நமக்கு வந்து ஒரு தட்டு வேணும். இப்படி வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இந்த தீபம் ஏற்றும் முறை நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே குலதெய்வ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நம்ம சேனலில் ஏற்கனவே நான் 2-3 முறை போட்டிருக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 அகல் விளக்கு வேணும். பழைய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. ஒரு அகலில் வந்து நம்ம அச்சதையை ரெடி பண்ணணும். பச்சரிசியில் மஞ்சள் தூள், ஒரு சொட்டு நெய், அதுக்கப்புறம் நம்ம உதிரி பூக்கள் சேர்க்கலாம். நான் இன்னும் உதிரி பூக்கள் சேர்க்கலை. இதற்கு மேலே தான் நம்ம இந்த அகலை வச்சு நம்ம நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதை வந்து நம்ம இந்த குலதெய்வ சொம்பில் வந்து எழுந்தருளை செய்ய போகிறோம். அதாவது ஆவாகனம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள் ஒற்றைப்படையில் தான் நம்ம போடணும். தண்ணீரையும் நம்ம கவுண்டில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து தண்ணீர் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்திருக்கிறேன். இது வந்து முதல் பொருள். அது கூடவே மற்ற இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 6 பொருள் வச்சுருக்கிறேன். ஸோ தண்ணீரோடு சேர்த்து மொத்தம் 7 பொருள் ஆகுது. நம்ம வந்து 5, 7, 9, 11, 13 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வந்து பொருள்களை இந்த சொம்பில் நம்ம வந்து சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உதிரி பூக்கள், மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம், வெட்டிவேர் எடுத்துக்கலாம், எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மோட விருப்பம் தான். ஜவ்வாது எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பொருளெல்லாம் இதுக்குள்ளார போட்டுடுங்க. இது வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 to 9 வியாழக்கிழமை 10ஆம் தேதி இரவு 8 to 9 நிலவு நல்லா வானத்தில் பிரகாசமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கை உங்கள் பூஜைகரையில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. நான் வந்து கீழே இப்போ வீடியோவுக்காக துணி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பூஜைகரையில் தரையை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மண வச்சோ அல்லது தரையிலே வந்து கோலம் போட்டோ நீங்கள் வந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். நம்மளோட விருப்பம். ஸோ நம்ம இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டோம். தீபமானது எந்த முகத்தில் ஏற்றணும், எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கோ அல்லது கிழக்கு திசையை நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்றணும். நிறைய பேர் இந்த கலசத்துக்கே பாவாடை கட்டுவாங்க. இந்த கழுத்து பகுதியில் பூக்கள்லாம் கட்டுவாங்க. இப்போ நம்ம அதை மாதிரி கட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக இந்த பூவை வந்து அந்த சொம்போட கழுத்தில் நம்ம கட்டிட்டோம். உள்ளார போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த அகல் வைக்கிறோம். 2 அகலை நம்ம வைக்கிறோம். கீழே வந்து அச்சதை, மேலே வந்து இந்த நல்லெண்ணெய் போட்டு வெள்ளை திரைநூல் போட்டு இதை வந்து வச்சிடுறோம். வச்சுட்டு நம்ம தீபத்தை ஏற்றிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். 108 காசுகள் வச்சுருந்தீங்கன்னா அதில் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து பெயர் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் செய்யலாம். நம்ம ரொம்ப அழகாக விளக்கும் ஏற்றியாச்சு. உங்கள் குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் உச்சரிங்க. 108 முறையும் போற்றின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தோட பெயரை உச்சரிங்க. நிச்சயமாக இதை நீங்கள் ஏற்றி பாருங்கள். நீங்கள் ஒரு பௌர்ணமி, இந்த பௌர்ணமி ஏற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த பௌர்ணமி தானாகவே நீங்களே வந்து இதை ஏற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. சரிங்களா? இதை நம்ம செய்வதற்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தான் ஆகும் 108 முறை சொல்லி முடிப்பதற்கு. ஆனால் உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும். இதை வந்து மறுநாள் இது வந்து 1 மணி நேரம் எரிஞ்சால் போதும். மறுநாள் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம், செடிகளுக்கு தெளிக்கலாம், நம்ம குளிக்கிற தண்ணீர்லையும் கலந்துக்கலாம். அந்த 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் பத்திரமா எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.